ஒரு ட்ரிப்புக்கு போகணும், காசு கம்மியாக செலவாகணும், அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்க. அப்படி நாங்கள் சூஸ் பண்ணி போனோம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தாங்க கொடிவேரி டேம். 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போனது. கொஞ்சம் தூரத்தில் பார்க் இருக்குங்க. கண்ணிங்க பார்க்கெலாம் பார்க்குது. தண்ணி எங்கே இருக்குமோ அங்கே தாங்க நேராக போனோம். தண்ணியை பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷங்க. எப்படா உள்ளுக்குள்ளே போய் கால் வச்சு விளையாடலான்னு இருந்துச்சுங்க. அப்படியே மெதுவாக கம்பியை பிடிச்சிட்டே உள்ளுக்குள்ளே நடந்து போய் அங்கே எங்கடா வந்துட்டு அந்த அருவியா மாதிரி கொட்டுது இல்லைங்க, அங்கே இங்கே தான் கேப் கிடைக்குது, அங்கே போய் நின்றுக்கலான்னு சொல்லிட்டு இடத்த பிடிச்சி போய் நின்றுட்டு வெளியில் வர மனசே இல்லைங்க. திரும்ப வரும்போது அப்படியே அந்த கம்பியை பிடிச்சி பார்த்து மெதுவாக தாங்க வரணும். ஏன்னா வந்துட்டு அங்கே நிறைய பாஸ் இருக்கிறதுனால ரொம்ப வழுக்குதுங்க. அப்படியே வெளியில் வந்து அந்த பாலத்துக்கு கீழே கடை போட்டிருக்காங்களேங்க, அங்கே நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டொமேட்டோ ரைஸ் கூட வந்துட்டு அவங்க அந்த அக்காங்கிட்ட பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பாடே கொண்டு போலினாலும் அங்கே மீன் குழம்போட சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. லஞ்ச் எப்படியே திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இதோட ட்ரிப்பு முடிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா பரிசலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு ஆஃப் ரவுண்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் ரவுண்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பரிசலில் ஏறினது ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சுங்க. அங்கே அள்ளிப்பூ பார்த்துங்க. அது நம்ம பொறிக்கூடாதாமாங்க, சாமிக்கு தான் பொறிச்சு வைப்பாங்களாமாங்க. அங்கே நாட்டு அத்திப்பழம் மரம் இருந்துச்சுங்க. அது ஃபார்மேட்டை கேட்டால் கூட நம்ம வாங்கிக்கலாமாங்க. அதே மாதிரி மாமரத்துக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பிஸியான லைஃப்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டி மாற்றம் தேவை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நீங்கள் போயிட்டு வந்த ட்ரிப்பினோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.